மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையை நோக்கி தற்பொழுது விவசாயிகள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த விவசாயிகளுடைய இந்த அமைதி பேரணியானது எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணை. மதுரை மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேலூர் என்னும் நகராட்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதுதான் அரிட்டாப்பட்டி எனும் கிராமம். இந்த அரிட்டாப்பட்டி எனும் கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசின் மூலமாக ஒரு அறிவிப்பு என்பது வந்திருந்தது. இதை வேதாந்தா நிறுவனத்தினுடைய இணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் நிறுவனம் எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்ததை அடுத்து மதுரை மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியை சேர்ந்த கிராமத்து மக்கள் அனைவரும் வெகுந்து எழுந்து கிட்டத்தட்ட பொறுமை இழப்புக்கு உட்பட்டனர். இதனை அடுத்துத்தான் பல்வேறு போராட்டங்கள் என்பது ஒவ்வொரு நாட்களும் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அரிட்டாப்பட்டியை நோக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இங்கே வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு ஆறுதல் மற்றும் ஆதரவுகளை தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தலைவர்களும் வந்திருக்கிற சூழ்நிலையில் இன்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் அரிட்டாப்பட்டியில் சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து கிட்டத்தட்ட மதுரை நகர் பகுதிக்குள் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானம் வரை இந்த அமைதி பேரணி நடைபெறும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் மாவட்ட காவல்துறையும் அதற்கான முறையான அனுமதி வழங்கியிருந்த சூழ்நிலையில் 20,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து அமைதி பேரணியாக வரக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் காண முடிகிறது. அதே சமயம் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து சில விஷயங்களை அவர்கள் விவசாயிகள் மத்தியில் பேசி வருகிறார்கள். அவற்றை நாம் என்னவென்று பார்த்தோமானால், சுரங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது, இயற்கைக்கு ஆபத்தானது, இயற்கை சூழலை கெடுக்கக்கூடியது, பல்லுயிர் காப்பதும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிற சூழ்நிலையில் இதுபோன்ற சுரங்கம் அமைக்கப்படுகிற பட்சத்தில் மிகப்பெரிய இயற்கை சீரழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த வேதாந்த நிறுவனம் என்று சொன்னாலே சுற்றுச்சூழலை சீரழிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து வருகிறது. அதே காரணத்தால் எந்த விதத்திலும் நாங்கள் எங்களது கிராமத்தில் இது போன்ற திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம், இயற்கை காற்றை சுவாசித்து வருகிறோம், எங்களுடைய உச்சபட்ச சொத்து என்னவென்று சொன்னால் இந்த மலைகளும் இந்த நதிகளும் எங்களுடைய சொத்து, இதை நாங்கள் வளரும் தலைமுறைக்கும் அதே சமயம் இனிமேல் வரவிருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு நாங்கள் சொத்தாக கொடுத்துவிட்டு செல்வோமே தவிர உங்களை திட்டங்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் உடனடியாக சில முக்கிய தகவல்களை தெரிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசாங்கத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனி தீர்மானத்தில் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இது பல்லுயிர் காப்பதும் என்று தமிழக அரசினால் நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே காரணத்தினால் இது போன்ற ஏலத்திற்கு நாங்கள் எந்த விதத்திலும் அனுமதி தர மாட்டோம். இந்த ஏலத்தினுடைய நடைமுறை சிக்கல்களை நாங்கள் முழுமையாக அறிகிறோம். எங்களது இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடிய இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் என்று சொன்னதையும் தாண்டி உச்சகட்டமாக முதல்வர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை நாம் பார்த்தோமானால், நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் எந்த விதத்திலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற போவது கிடையாது, அவ்வாறு இந்த திட்டம் அமைகிற பட்சத்தில் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தற்சமயம் எஸ்பி அவர்கள் இந்த பேரணிக்கு வழிவகுத்து தொடர்ந்து அவர்களோடு அமைதியாக நடந்து செல்வதற்கு வழிவகுத்து செல்கிறார். இந்த போராட்டம் என்பது எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் ஒரு வழிப்பாதை, இந்த 4 வழிச்சாலையில் இந்த போராட்டம் என்பது அமைதி பேரணியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாநகரை சேர்ந்திருக்கிற மாவட்ட காவல்துறையை சார்ந்திருக்கிற கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாய பெருமக்களை பொறுத்தவரையில் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் இன்றி அவர்களும் இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். அதே சமயம் மதுரை மாநகரின் முக்கிய பகுதி என்று சொல்லப்படுகிற தமுக்க மைதானத்தில் இந்த பேரணி நிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கே அமைந்திருக்கிற அந்த தபால் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தான் தற்சமயம் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். நகர் பகுதி என்கிற காரணத்தினால் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்கள் வரும் என்பதை நாம் அறியக்கூடும். அதே சமயம் காவல்துறையினரும் அதனை முழுமையாக உணர்ந்து அறிந்து பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி என்பது அதாவது ஒரு அளவுக்கு மதுரை நகருக்குள் வருமா வராதா என்ற மிகப்பெரிய கேள்வியில் இருக்கிற பட்சத்தில் காவல்துறையை பொறுத்தவரையில் முழு சுதந்திரம் அவர்களுடைய போராட்டத்திற்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கும் வண்ணமாக நகர் பகுதிக்குள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை காண முடிகிறது. அனைத்து பெண்களும் அதே போல வருகை தந்திருக்கின்றனர். அதே போல அதிமுகவை சேர்ந்த கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் இங்கே வருகை தந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோமானால்
20,000க்கும் மேற்பட்டோர் தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் காண முடிகிறது. மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அருணை, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.